18 வயசு பெண்கள்லேருந்து 36-40 வயசுல இருக்கவங்க முதற்கொண்டு இந்த பிசிஓடியை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அந்த பிசிஓடினா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாலே இதை பார்த்து நான் பயப்படக்கூடிய சதவீதம் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இந்த வீடியோவில் பிசிஓடினா என்ன, பிசிஓடியோட நோய் அறிகுறிகள் என்னென்ன, இந்த பிசிஓடி வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை பிளட் டெஸ்ட்டோ எடுத்து இதை கண்டறிய முடியும் அப்படிங்கிறதையும், இது வந்தால் எந்த உணவுகள் சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும், இதே மாதிரி நம்ம கொடுத்த மெடிசன்ஸையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணி சரியான பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸையும் கடைசியில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ முடியும் போது பிசிஓடியை பற்றின முழு விவரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐ எம் டாக்டர் பாலாஜி முத்து ஃப்ரம் ராதா ஹோமியோ கிளினிக். ஸோ பிசிஓடியை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிஓடினா என்ன, இந்த ஷார்ட் ஃபார்மை எலாபரேட் பண்ணோம்னாலே நமக்கு அர்த்தம் தெளிவாக புரிஞ்சிடும். பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ் சிண்ட்ரோம் இந்த வார்த்தையை விட்டுருங்க. பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். பாலினா என்ன, 2-3க்கும் மேற்பட்ட அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி சிஸ்டிக் அப்படின்னா கட்டின்னு சொல்லுவோம். ஓவரி அப்படிங்கிறது நம்ம முட்டை பையின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரியில் வரக்கூடிய கட்டியோட பேர் தான் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் வருது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னாலும், சரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கல அப்படின்னாலும், இல்லை நமக்கு ஹார்மோன்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த பிசிஓடி வரலாம். இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், நோய் அறிகுறிகள் என்ன, பிசிஓடி இருக்குன்னா எனக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைம் சிம்டம் இர்ரெகுலர் மென்சஸ். அதே மாதிரி ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹிசுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேல்ஸுக்கு இருக்க மாதிரியான இந்த மூக்குக்கு கீழே இருக்க ரீஜனில் சின்ன சின்ன முடிகள் முளைக்கிறதும், அதே மாதிரி பியர்டு முளைக்கக்கூடிய ஏரியாவில் சின்ன சின்ன முடிகள் முளைக்க வாய்ப்பு இருக்குது. எதனால அப்படின்னா ஆண்களுக்குரிய ஹார்மோன்ஸ் பெண்களுக்கு அதிகமாகும். ஸோ இது வர வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பிசிஓடி பர்சன்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். சரி, இந்த பிசிஓடி வந்துருச்சு, இதை எப்படி சார் நான் டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி நான் வந்து ஸ்கேன் பண்ணியோ பிளட் ரிப்போர்ட் எடுத்தோ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பேசிக்கானது யூஎஸ்ஜி அப்டமன் அண்ட் பெல்விஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இது எதனால் வந்திருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஹார்மோனல் அசே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோனல் அசேனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்குள்ள ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஹார்மோன்ஸோட லெவல் கம்மியாக இருக்கோ அதனால தான் நமக்கு பிசிஓடி வந்திருக்குங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சார், எனக்கு பிசிஓடி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் சார், இதுக்கு நான் என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா லைஃப் ஸ்டைலில் தான் பிரச்சனை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் ஸ்டைலில் மாற்றம் ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஃபுட்லேயும் மாற்றம் ஏற்படுத்துங்க. லைஃப் ஸ்டைலில் என்ன மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா, கரெக்டான ஸ்லீப் இருக்கணும். ஒரு 8 hours, அதுவும் ஒரு 10 o'clock படுத்துற மாதிரி. இயர்லியராகவே நைட்டு தூங்கணும். 9:30 10க்குலாமே பெட்டுக்கு போய் தூங்கிடுங்க. மார்னிங் 4க்கு அப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் எழுந்திரிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 hours ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். தென் அதிகமான வெஜிடபிள்ஸ், அதிகமான ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு இல்லை பாட்டில் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸு, அதே மாதிரி பாட்டில் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. தென் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரைஸ் சாப்பிடக்கூடாது, சுகர் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி மைதா ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். எதனால அப்படின்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். இந்த பிசிஓடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய டாபிக். இதை பற்றி ரொம்ப பெருசாக நான் பேச விரும்பலை. அதை பற்றி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். 10 நிமிஷம் பேச வேண்டிய டாபிக் அது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம செல்லு இன்சுலினை ஏற்றுக்காது. இப்படி ஏற்றுக்காத இன்சுலின் நம்மளோட ஓவரியை போய் டிஸ்டர்ப் பண்ணி ஓவரியில் ஓவலேஷன், அதாவது முட்டை மெச்சூர் ஆகிறத தடுக்கும். அதே மாதிரி ஆண்களுக்குரிய ஹார்மோன்ஸை அதிகப்படுத்தும். ஸோ அதனால நீங்கள் அதிகமான குளுக்கோஸ் இருக்கக்கூடிய ரைஸு, ஸ்வீட் ஐட்டம்ஸு, மைதா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதையுமே எடுத்துக்காதீங்க. அது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. சரியா? இதை ரொம்ப பிளண்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தென் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மில்லட் சாப்பிட்லாம், நட்ஸு ஊற வச்சு சாப்பிட்லாம். மார்னிங்கில் ஒரு மில்க் ஷேக் மாதிரி பனானா போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம். எதுவுமே என்னால் முடியாது சார் அப்படின்னா ஜஸ்ட் 30 minutes உங்கள் வீட்டோட மாடியில் நீங்கள் ரொம்ப எக்ஸர்ஷனலாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ்டாக ஒரு வாக் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் ஹார்மோன் அப்படியே டிக்ரீஸ் ஆகும். இந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் குறையும் போது நம்மளோட
ஈஸ்ட்ரோஜன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு பிசிஓடிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா தூக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பாதிக்கு பாதி உங்கள் பிசிஓடிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். சரி, இந்த பிசிஓடிக்கு நீங்கள் ஹோமியோபதியில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க சார்? டயட் மேனேஜ்மெண்ட்ஸ், ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நாங்கள் சேம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இதுக்கு எந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, அவங்களோட கம்ப்ளீட் கேஸ் ஹிஸ்ட்ரி எடுப்போம். அவங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது, எதனால் வந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில், இல்லை மைண்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா, தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் கொடுப்போம். அப்படி மெடிசன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக பிசிஓடிலேருந்து சரியான பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 4 டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் 2 பேர் டைரக்ட் கன்சல்டேஷன் வந்திருந்தாங்க, 2 பேர் ஆன்லைனில் வந்திருந்தாங்க, சென்னை கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் மெடிகேஷன், ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது இதுலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வர முடியும். திருப்பி பிசிஓடிக்கு நீங்கள் எக்ஸ்போசர் ஆகாமல் நார்மல் ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா கீழே தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புதுக்கோட்டை, சேலம் ஏரியா பக்கத்தில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக கிளினிக் வந்து விசிட் பண்ணி மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களால் வர முடியல அப்படின்னா வீடியோ கால் மூலிமா கேஸ் எடுத்து மெடிசன்ஸ் கொரியர் மூலிமா கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ பிசிஓடி இருக்கீங்கன்னா ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. டேக் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அவே ஃப்ரம் யுவர் பிசிஓடி. தேங்க்யூ.